யார் நீங்க? வணக்கம்மா, நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். உங்களை பத்தி பேப்பர்ல அடிக்கடி படிச்சிருக்கேன். நேர்ல பார்த்து பாராட்டிட்டு போகணும்னு ஒரு ஆசை. இந்த மாலையை வாங்கிக்கங்கம்மா. எனக்கு மாலையை வேண்டாம், மரியாதை வேண்டாம். யாரும் என்ன பாராட்டவும் வேண்டாம். இனிமே எந்த பத்திரிகையில என் பேர் வராது. தயவு செஞ்சு போயிடுங்க. வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன் போல் இருக்கு. நான் வரேன். மாலையா? மாலை நான் படுற அவஸ்தை யாருக்கு தெரியுது? அப்பா பாப்பா, இனிமே இந்த விவகாரமே வேண்டாம். நான் உன்னை விட்டாலோ நீ என்ன விட பாட்டியே. நீ கழுத்துல விழுந்துட்டா எவ்வளவு பெரிய மன கஷ்டம் இருந்தாலும் உடனே அது மறைஞ்சு போயிடுது. உன்னோட சுகமே அல்லாதிதான். யாரும் சொல்லிட்டீங்கல்ல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அயோக்கிய ராஸ்கல், அவன் பல்ல தட்டி கொண்டு வந்து விமலா கையில நான் பரிசா தரேன். நீ அவன் பல்ல தட்ட வேண்டாம், அவன் கொண்டு போன பணத்தை தட்டிட்டு வந்தா போதும். டோன்ட் வரி, அந்த பையல தூள் கிளப்புற சுந்தரி. என்னது சுந்தரியா? என்னப்பா பேர் சொல்லி கூப்பிடுற? திமிரா? என்னை விட வயசுல சின்னவங்கள சுந்தரியும் கூப்பிடாம சுந்தரி அம்மானா கூப்பிடுவாங்க. ஓ, நீ அதுக்காக கூப்பிடுறியா? கூப்பிடு கூப்பிடு. இதோ பாருங்க சுந்தரி, அந்த பயகிட்ட இருக்கிற நம்ம பணத்தை பறிச்சுக்கிட்டு வந்து நிர்மலாவோட கால காணிக்கா வைக்கல, என் பேர் பிரேம் இல்லை. நீங்க மட்டும் சொன்னபடி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை என் ஜென்மத்துக்கு மறக்கவே மாட்டேன். அது போதுங்க. அந்த புதுமண மக்களுக்கே கொடுக்க சொல்றீங்களா சார்? ஆமா, பத்திரமா வச்சிருந்து நாளை கொண்டு போய் கொடுத்துறேன். ஓகே. ஓஹோ, பிளாக்மெயில் பணம் பிரசன்டேஷனா போகுதோ? யாருப்பானி? நிர்மலாவை மிரட்டி பணம் 10,000 பறிச்சுட்டு வந்து இல்ல, அதை வாங்கிட்டு போக வந்திருக்கேன். ஓ, வாங்காம போக மாட்டேன். அது என் சரித்திரத்திலேயே கிடையாது. நீயா கொடுத்துறியா இல்ல? நம்ம முதலாளி அடிக்க வந்தானே, அவனை என்ன செய்யலாம்? பிரெயின் வாஷ் பண்ணலாமா? அது அவனுக்கு கிடையாது. அப்போ வாட்டர் வாஷ், மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவோமே. நிறுத்துங்கப்பா. இரு, உண்மையை சொல்லு. எதுக்காக இங்க வந்த? சொல்றேன், கொஞ்சம் விட சொல்லுங்க. என்ன உண்மை சொல்றேன், கொஞ்சம் அரைக்க விடுங்கப்பா. நான் வந்து வணக்கங்க. என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க மகனுக்கு மாலை போட வந்தவன் எவனா தெரியும். அதுல யோகியம் யாரு அயோக்கியம் யாருன்னு தான் தெரியும். யோகியம் தாங்க. உங்க மகனை பொறுத்த வரைக்கும் நான் காரணம், அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டேன். ஓ, அது நீதானா? உங்க மகனோட போலி புகழாசைக்கு இதை செஞ்சேன். என்னோட தேவைக்காக இல்லை. இது கடவுளுக்கு செலுத்தப்பட வேண்டிய காணிக்க பணம். இதை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு உங்க மக கதவுடுக்கல கைய நசிக்கிச்சுன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு ரொம்ப நல்ல மனசப்பா. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொஞ்ச நேரத்துல இந்த குடும்பத்தை பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க எல்லாம் இருக்கு, ஒன்னே ஒண்ணு இல்லை, அதான் நிம்மதி. உண்மைதாப்பா. எப்போ என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறுதோ அப்பதான் எங்களுக்கு நிம்மதி. அது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. உங்க மகளுக்கு புகழ்ங்கிற போதை ஏறி இருக்கு. அது எப்ப இறங்குதோ அப்பதான் அவங்க கழுத்துல தாலி ஏறும். தம்பி, நீ ரொம்ப நல்லா சொன்ன. நான் உன்னுடைய கட்சி. என் மகன் நிர்மலா கிட்ட இருக்கிற இந்த ஒரு பலவீனத்தை மட்டும் மறந்துட்டு பார்த்தா அறிவு, அழகு, ஒழுக்கம் எல்லாம் இருந்தவப்பா. அவ புகழாசைங்கிற முள்ளுக்கு நடுவுல உள்ள ஒரு அழகான மலர். என்னதான் இருந்தாலும் அதை முள்ளோட எடுத்து நெஞ்சில வச்சுக்கிட்டு நெஞ்ச புண்ணாய்க்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆமா பாட்டி, அது ஒரு பெக்கூலியர் கேரக்டர். பெக்யூலியர் இல்லடா, இது ஒரு வியாதி மாதிரி. நாம அமெரிக்காவில தங்கியிருந்த ஆஸ்பத்திரியில சொன்னாங்க, ஒரு கோட்டீஸ்வரனுடைய மனைவிக்கு திருட்டு பழக்கம் உண்டா. அவ போற இடமெல்லாம் கையில கிடைக்கிறத கவுனுக்குள்ள சொருகிட்டு வந்துடுவானா. இன்னொருத்தி தூக்கத்திலேயே எழுந்திருச்சு போய் எங்க எல்லாம் சுத்திட்டு விடிய காலையில வீடு வந்து சேர்ந்துடுவாளாம்.
இந்த புத்தகம் எல்லாம் பெருசா எடுத்துக்க முடியுமா? பாட்டி, அவங்க செய்யறது அவங்கள மட்டும்தான் பாதிக்கும். ஆனா இந்த பொண்ணு செய்யறது அவ குடும்பத்தார மட்டுமில்ல, இந்த நாட்டையே பாதிக்கும். அதனாலதான் விட மாட்டேங்கிறேன். கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிடும்டா. இவ்வளவுதான் கட்டிக்குவாங்க. பொண்டாட்டியா வர்றவ ஏதாவது பண்ட பாத்திரம் கேட்டா வாங்கி கொடுக்கலாம். இவ பாராட்டு பத்திரமா கேட்பாளே, ஏதோ புடவை துணிமணி கேட்டா வாங்கி கொடுக்கலாம். பொன்னாடையா கேட்டா இவளை கட்டிக்க எந்த மானங்கிட்டவனும் தயாரா இருக்க மாட்டான். அவங்க அப்பா அம்மாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்களா, ஒண்ணும் நடக்கல. பாவண்டா, இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் அமெரிக்காவில பிறந்திருக்கணும். எவனாவது லவ் பண்ணிருப்பான். சட்னி 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 போடுங்க. சரி. நீ சொல்றத பார்த்தா அந்த ஆளை நீ காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லு. அக்கா, நான் காதலிக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, இதோட விட்டுறேன். பைத்தியம், பெரியவங்க நடத்தி வைக்கிற கல்யாணத்தை விட காதல் கல்யாணத்துல எனக்கு அதிக நம்பிக்கை உண்டு. அதே நேரத்துல என்னக்கா, காதலிக்கிறவன சந்தர்ப்ப சூழ்நிலையால விட்டுட்டு அடுத்தவனுக்கு வாழ்க்கை பெறது இருக்கே, அது ரொம்ப தப்பு. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா அடுத்தவனோட மனமேடையில உட்கார்றதை விட 1/2 லிட்டர் பெட்ரோலை ஊத்திக்கிட்டு நெருப்பு வச்சுக்கிறது எவ்வளவு பெட்டர். நீ சொல்றது புரியுதுக்கா. எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா நானும் அதேதான் செய்வேன். இந்த உறுதி கடைசி வரைக்கும் இருந்தா நானே முன்ன நின்னு உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அக்கா, உனக்கே கல்யாணம் நடக்கல, என் கல்யாணத்தை எப்படி நடத்தி வைப்ப? எனக்கு கல்யாணம் ஆகாது. அம்மாவும் அப்பாவும் அனாவசியமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னக்கா சொல்ற? எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே. புரியலையே ராதா, நான் ஒரு லட்சியத்தை அடைய விரும்புறேன். அதுதான் எனக்கு கனவு, வாழ்க்கை எல்லாம். இப்ப நான் நடத்த வேண்டியது உன் கல்யாணத்தை தான். உன்னால முடியுமாக்கா? சொன்னதை செய்து காட்டுறேன். என்ன பந்தயம்? ஜெயிக்கிறவங்க என்ன சொன்னாலும் தோத்தவங்க பதில் பேசாம செஞ்சிடணும். ஓகே ஓகே. உன் காதலோட விலாசத்தை கூட போய் பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நான் நன்றியை கொடுத்துடுறேன், வாங்கிக்க. என்னது, பூபதி பவனம் தான் உங்க வீடா? அப்போ பூபதிங்கிறது எங்க அம்மாவை பத்தி தாத்தா. அவர் இறந்து போய் 7 வருஷம். அப்படியா? இப்படி கிட்டவாமா. என்னம்மா கையில காயம்? என்ன காயம்? கதவுடுக்கிற நசுங்கிடுச்சு. உன் பேர் என்ன சொன்ன? நிர்மலா. நான் அமெரிக்காவில இருந்தப்ப பாத்திருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்ச உடனே வந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா நீ வந்த விஷயத்த சொல்லலையே. எனக்கு ராதானன் தங்க இருக்கா. அவ எப்படி உங்க பேரனை காதலிச்சுட்டாளா? அவரும் அவளை காதலிக்கிறாரா? நீ எந்த பேரனை சொல்ற? உங்களுக்கு எத்தனை பேர? 2. ரவிங்கிறது இளையவன். அவரேதான். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கலான்னு நான் விரும்புறேன். உங்க சம்மதத்தை தெரிஞ்சுட்டா மறுபடி வந்து பேசி முடிவு பண்ணலான்னு வந்தேன். எப்படியும் நீங்க சரின்னு தான் சொல்லணும். நீ உன் கட்சியை சொல்லிட்ட, என் கட்சியை கேட்கலையே. சொல்லுங்க. அக்கா தங்க 2 பேரை பார்த்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் கட்டி வச்சு ஒரே குடும்பமா ஒத்துமையா அவங்கள வாழ வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுதான் இந்த குடும்பத்துக்கும் ஆகி வந்த பழக்கம். அப்படின்னா மூத்தவனை நீ கட்டிக்கிறதா இருந்தா தான் இளையவனை உன் தங்கச்சிக்கு கட்டி வைக்க முடியும். இது என்ன பைத்தியக்காரத்தனமான நிபந்தனை? சில குடும்பத்து நம்பிக்கைகள் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். அதுக்கு கட்டுப்பட இஷ்டம் இருந்தா சரி, இல்லன்னா போய்கிட்டே இருக்கலாம். எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு நினைக்கிறவன் நான். அதை தவிர உங்க மூத்த பேரனை நான் பார்த்ததே இல்லை. அவருக்கு என்ன பிடிக்கணும், எனக்கு அவரை பிடிக்கணும். இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில கொண்டு விட்டுட்டீங்க. உன் சம்மதம் தெரிஞ்சுட்டா இதுல எந்த சங்கடமும் இல்லை. நீ சரின்னு சொல்லு, 2 கல்யாணத்தையும் ஜாம் ஜாமன் நடத்திடலாம். அதுவும் இந்த படத்தை பாரு, அவன் தான் என் மூத்த பேரன். இவரா உங்க மூத்த பேரன்? ஆமா. ஏன் ஏனா இந்த படத்தை நீங்க வாசல்ல மாட்டி இருந்தீங்கன்னா 12 உள்ள வந்திருக்குவேமா. இவனோட தம்பியத்தான் என் தங்கை காதலிக்கலாம்னு தெரிஞ்சிருந்தா அந்த காதலை ஆரம்பத்திலே வெட்டி வச்சிருக்கு. எதுக்கு வீண் பேச்சு? நீ கோபிய கட்டிக்கிட்டா தான் உன் தங்கச்சிய ரவி கட்டிக்குவான். இதுதான் என் முடிவு. இதை மாத்திக்க நான் தயாரா இல்லை. இந்த கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, என் முடிவை மாத்திக்க நானும் தயாரா இல்லை. வரேன்.